அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பன்மொழி புலவர் நம்ம தேப்போ மீனாட்சி சுந்தரனாரை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். சரியா? அப்போ தேப்போ அப்படின்னா என்ன அப்படின்னா, தென்பட்டினம் பொன்னுச்சாமியின் திருமகன் தான் யார் அப்படின்னா மீனாட்சி சுந்தரனார். ஓகே. அப்போ அவருடைய பெற்றோர் பேர் பொன்னுச்சாமி மற்றும் கீராமணி அம்மையார். இந்த கீராமணி அம்மையாருக்கு இன்னொரு பேர் பார்த்திங்கன்னா ருக்குமணி அம்மையார்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த பொன்னுச்சாமிக்கு பார்த்திங்கன்னா ஐயாவுக்கு தமிழ் தேசம் மற்றும் தமிழ் அறிஞர்கள் மீது இருந்த பற்றின் காரணமாக இவர் யாருடைய பெயரை தம் பையனுக்கு சூட்டியிருக்காருன்னா, மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனாருடைய பெயரை தான் என்ன பண்ணியிருப்பார், தம் மகனுக்கு சூட்டியிருப்பார். இவருடைய காலம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 8/1, அதாவது மீனாட்சி சுந்தரனாருடைய காலம் 8/1/1901. இறப்பு பார்த்திங்கன்னா 27/8/1980. இவருடைய ஊர் பார்த்திங்கன்னா சிந்தாதிரிப்பேட்டை, சென்னை. ஓகேவா? சகோதரர் தேப்போ கிருஷ்ணசாமி பாவலர். இவருடைய மாணவர்கள் யார் அப்படின்னா அகத்தியலிங்கம் மற்றும் பொற்கோ ஆகியவர்கள் பார்த்திங்கன்னா இவருடைய மாணவர்களாக படிச்சிருப்பாங்க. ஓகேவா? அடுத்து நம்ம பார்த்திங்கன்னா இவர் அறிந்திருந்த மொழிகள் தமிழ், ஆங்கிலம், சமஸ்கிருதம், தெலுங்கு, மலையாளம், கன்னடா, ஹிந்தி, ஜெர்மன், ஃப்ரெஞ்சு. ஸோ இந்த மாதிரி நிறைய மொழிகளை இவர் தெரிந்து வச்சதுனால தான் குன்றக்குடி அடிகளார் இவருக்கு பன்மொழி புலவர் அப்படிங்கிற ஒரு பட்டத்தை என்ன பண்ணியிருப்பார், கொடுத்துருப்பார். பன்மொழி புலவர். இது கேட்பாங்க, கேட்ட கொஸ்டின் தான், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். சரியா? இவருடைய அடுத்து நம்ம பார்க்க போகிறது இவருடைய கல்வி மற்றும் தொடக்க கால பணிகளை தான் பார்க்க போகிறோம். இவர் பார்த்திங்கன்னா பச்சையப்பன் கல்லூரியில் 1920 பிஏ பட்டம் வாங்கியிருக்கார். அடுத்த 1922 பிஎல் பட்டம். அப்போ அந்த 22 நீங்கள் இப்போ ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா 1923 பார்த்திங்கன்னா சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞராக என்ன பண்ணியிருப்பார், பதவி வச்சிருப்பார். சரியா? சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞராக என்ன பண்ணியிருப்பார், பதவி வச்சிருப்பார். சரி. அடுத்து பார்த்திங்கன்னா 1924 எம்ஏ பட்டம் வரலாறில் வாங்கியிருக்காரு. அடுத்து எம்ஓஎல் அப்படிங்கிற ஒரு பட்டமும் என்ன பண்ணியிருக்காரு, பெற்றிருக்கார். சரியா? அடுத்து பார்த்திங்கன்னா சிறப்பு தேர்ச்சி அப்படின்னா ஒரு எக்ஸாம், தமிழ் வித்துவான் தேர்வுக்குரிய ப்ரிலிமினரி மற்றும் இறுதி தேர்வுகளை ஒரே நேரத்தில் எழுதி மாநிலத்திலேயே முதல் இடம் என்ன பண்ணியிருப்பார், பிடிச்சிருப்பார். முன்னிலை மற்றும் இறுதி தேர்வை ஒரே நேரத்தில் எழுதியிருப்பார். அடுத்து இதைத்தான் சொன்னேன், 1923 சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர். அப்போது அவர் பட்டம் பெற்றது, பிஎல் பட்டம் பெற்றது 1922ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து சென்னை மாநகராட்சியினுடைய உறுப்பினரானது பார்த்திங்கன்னா 1924. இது ஒரு முக்கியமானது. முதல் ஆழ்நிலை தியானம் தேசிய குழுவில் உறுப்பினரானது 1974ஆம் ஆண்டு. ஓகேவா? அடுத்து 1916 ஹரிஜனங்களுக்குன்னு சொல்லி இரவு பள்ளிக்கூடத்தை என்ன பண்ணியிருப்பார், நடத்தியிருப்பார். அடுத்து விடுதலை போராட்டத்தின் போது போராடி 1944 சிறையும் என்ன பண்ணார், சென்றார். ஓகே. அடுத்து தொழிலாளர் சங்கம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 1925 அலுமினிய தொழிலாளர் சங்கத்தினுடைய தலைவராக என்ன பண்ணியிருப்பார், தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பார். அடுத்து திராவிட மொழிகளின் ஆய்விற்கு பங்களிப்பு செய்தவர்களில் குறிப்பிடத்தக்கவர் யார் அப்படின்னா இவர் தான். அதாவது தேப்போ மீனாட்சி சுந்தரன் தான் என்ன பண்ணியிருப்பார், குறிப்பிடத்தக்க பங்களிப்பை என்ன பண்ணியிருப்பார், கொடுத்துருப்பார். ஓகே. அடுத்த வீடியோவில் கல்வி பணி மற்றும் தலைமை பொறுப்புகளை பற்றி நம்ம என்ன பண்ணலாம், பார்க்கலாம்.